முதலமைச்சரின் இலவச வீடு திட்டம். உண்மையில இது வந்து மிக சிறப்பான ஒரு திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1.88 கோடி 2006ல இருந்து 14 வரைக்கும் 2014 இருந்து 22 வரைக்கும் 3 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா ஊழல் பண்ண முடியாது. அழகா அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்குமே சொத்து விவரங்கள் ஆதார்ல லிங்கா இருக்கும். அதனால ஆதாரை செக் பண்ணிட்டா தெரிஞ்சிடும் அப்படின்னா வீடு இல்லாத ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்துல வீடு கொடுத்தாங்க. இதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, இந்த ஆளும் திமுக அரசு அழகா அதுலயே ஸ்டிக்கர் ஒட்டிச்சு. அதாவது இங்க வந்து இடங்களை வந்து நம்மளுடைய தமிழக அரசு கொடுக்குறாங்க, அதுக்கு உண்டான பணத்தை வந்து மத்திய அரசு கொடுக்குது. நீ கொடுக்கும் இடத்திற்கு உண்டான அந்த அரசு நிர்ணயித்த அந்த விலையை மத்திய அரசு உனக்கு கொடுக்குது. இதுல உன்னுடைய எந்த ஒரு செலவும் அங்க உள்ள இல்ல. ஆனா இந்த அடுக்குமாடி குடியிருப்பு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும், நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், இலவச வீட்டு திட்டம் அப்படின்றால முதலமைச்சரின் விரிவான வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீடு மறு திட்டம் இருக்கும். ஆனா பிஎம் யோஜனா அப்படின்றது ஒரு சின்ன இதுல இருக்கும் பாருங்க, இங்கிலீஷ்ல, அதுவும் இங்கிலீஷ்ல இருக்கும், ஆங்கிலத்துல இருக்கும், தமிழ இருக்கா, தமிழ முதலமைச்சரின் விரிவான அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு பணம் செலவு பண்றது, இந்த வீட்டை கட்டி கொடுக்கிறது எல்லாமே மத்திய அரசு. எப்படி நீங்க அதை பெருமை தேடிக்கிறீங்க? எப்படி அசியமா இல்லையா உங்களுக்கு? அப்புறமா பாத்தீங்கன்னா பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி வருடத்திற்கு 6000 ரூபாய். நம்மளுடைய மத்திய அரசு வந்து ஆண்டுதோறும் 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குது, நெல் கொள்முதல் பண்றதுக்கு, உர பயிரிடுவதற்குன்னு கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாநில அரசு என்ன பண்ணுது, நெல் கொள்முதல் பண்றதுக்கு அதுல ஊழல். அதே மாதிரி இந்த கொள்முதல் பண்ண நெல்களை வந்து கிடங்கு, அந்த நெல்களை வச்சு வைக்க கிடங்கு இல்ல, ஆனா சாராய குடங்களுக்கு இடம் இருக்கு, அதுக்கான நிதி இருக்குது. அது இறந்து போன தனது தகப்பனருக்கு கடல்ல வந்து பேராசால வைக்கிறதுக்கு நிதி இருக்கு. ஆனா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கவோ அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க கிட்ட நிதி இல்ல. அப்போ வெட்கக்கேடான ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த நெல் கொள்முதல் விவசாயி இருக்கிறனால நம்ம சோத்துல கைய வைக்கிறோம், சோறு நம்ம தின்றோம். நாளைக்கு நீங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணி சுருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காகித நோட்டு, அதாவது பண நோட்டுகளையும் சில்லறைகள் தான் நீங்க தின்ற ஒரு சூழலை உருவாகிடும். தூய்மை இந்தியா திட்டம் 16 கோடி கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 100% இது வந்து நிறைவடைந்த திட்டம். அதாவது பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களா இருக்கட்டும், நகர்ப்புறங்களை கூட ஒரு சில இடங்களை கொடுத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு கழிவறை திட்டம் என் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டம். ஆனா இதெல்லாம்